ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஓலா S1 Pro எலக்ட்ரிக் பைக் வச்சிருக்கேன். அந்த பைக் சரி இது வந்து அன்பாக்சிங் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓலா S1 Pro வச்சிருக்கேன்னு சொன்னேன். என்னோட பைக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 வாங்கின மாடலு. ஆக்சுவலி என் பைக் வந்து கொஞ்சம் இன்னும் அழகுப்படுத்தலாம் அப்படின்ற கோசம் இது பண்ணேன். ஆனால் ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிளாஸ் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக ஆகுறதுக்கோசம் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது கிளாஸ் இல்லை, உடஞ்சி வந்துச்சுன்னு வச்சுங்க வேலைக்கு ஆகாது. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போட்டேன். ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஓலாவில் சர்வீஸ் சென்டரில் நான் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது உடச்சிட்டு சாரிண்ணா இந்த மாதிரி வஞ்சி போச்சுண்ணா நான். அதனால் நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் சப்போஸ் கொடுக்குற மாதிரி இருந்துன்னா இந்த கிளாஸை கைட்டிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுங்க 700 ரூபாய் 800 ரூபாய் வீணாக போய்டும். நான் ஆஃபர்னால 670 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ஒரு துணி கவர் ஆகியப்பா ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் இதில் தான் போட்டு அடிக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க எப்பா சொல்லுங்களா. ஓகே சூப்பராக இருக்குது. கிளாஸ் குவாலிட்டி பார்ப்போம். இதில் வந்து 4 லப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த லப்பரில் போட்டு எப்படி ஃபிட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ போய் ஃபிட் பண்ணுவோம். நான் சொன்னேன் பிரிச்சுட்டேன். இதை பாருங்கள், இது கூட வந்து 4 நெட்டு போல்ட் இருக்குது. இது மாட்டலாம். இது வந்து பழசு. ஆல்ரெடி ஓலா கம்பெனியில் கொடுக்கும்போது சர்வீஸ் கொடுக்கும்போது உடச்சிட்டானுங்க அவனுங்க. இது பாருங்க, அதோட பழசு தான் இதோட எவிடன்ஸ். இது வாங்க போய் மாட்டலாம். எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோட பைக் ஓலா S1 Pro. இப்போ இங்கே தான் மாட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ மாட்டல எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை முதல்ல மாட்டிட்டு போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போடும்போது என்ன பண்ணேன்னா, கண்ணாடியோடு மாட்டினேன். இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கண்ணாடியில் ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதை ஃபிட் பண்ணிட்டுக்கப்புறம் தான் இதை பண்ணணும். நீங்கள் பண்ணும்போது இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்ணாடி நான் வளைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் மாட்டிட்டு ஃபிட் பண்ணிங்கன்னா கண்ணாடி பட்டக்குன்னு உடச்சிக்கும். இதை பாருங்கள், இப்போ நான் கைட்டுறேன். நான் இதில் வந்து 2 நெட்டு இருக்குது. ஒரு நெட்டு நான் கைட்டுறேன். இது கைட்டா போதும். அதே மாதிரி இதுலேயும் கைட்டணும். இதை பாருங்கள், கைட்டிடுறேன். சாரி, கைட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஃபிட்டிங் பண்ணுறது எப்படி நம்ம அதை உட்கார வச்சா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் இது பண்ணிவிட்டேன். ஒன்றும் இல்லை, இதுக்குள்ளே நான் போட்டுட்டு அப்படியே த்ரெட்டு மாதிரி நான் திருப்பிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். சும்மா லூஸாக கை டைட் மாதிரி சும்மா லைட்டாக அப்படி வச்சுட்டு டைட் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், இப்போ இது வந்து கண்ணாடி கரெக்டாக இப்போ லைட்டாக இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும். இதை எப்படின்னா இந்த சைடில் உட்கார வச்சா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக ஆங்கிள் செட் பண்ணியாச்சு. ஆனால் நான் கண்ணாடி மட்டும் செட் பண்ணல. இப்போ இந்த கிளாஸ் வந்து வச்சு பார்த்தா கரெக்டாக இதில் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ டைட் பண்ணிக்க வேண்டியதான். இன்னும் டைட் பார்த்து டைட் பண்ணணும். இது இன்னும் நான் வந்து கரெக்டாக ஏன்னா நான் இப்போ போட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னும் இந்த போல்ட்டு மட்டும் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஏன்னா இப்படி நீங்கள் போட்டு உட்காரச்சுன்னா அழுத்தலாம். ரொம்ப அழுத்தினா பட்டுன்னு உடச்சிக்கும். இந்த இருங்க, இன்னும் உட்கார வைக்கல. இது எவ்வளோ கேப் இருக்குது. இப்போ இந்த கேப் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போது டைட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நானே ஃபிட் பண்ணி நானே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்க, போட்டு உட்கார வச்சுட்டு வேலை முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கேப்பு இது பாருங்க, இது அவ்வளோதான். போட்டு உட்கார வச்சுட்டா அவ்வளோதான். ஓகே, ஆனால் வந்து இது பாருங்கள், இந்த கேப்பில் மட்டும் நீங்கள் வந்து இந்த கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இது பிடிச்சிட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக. ரொம்ப டைட் பண்ணாலும் உடஞ்சிரும். இந்த கேப்பு விட்டுருக்குங்க. ஏன் விட சொல்கிறேன்னா, பெயிண்ட்டு போயிடும் புரியுதுங்களா. அதனால் இது நல்லாயிருக்கு. பாருங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். நான் காட்டுறேன். இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கு பாருங்கள், அவ்வளோ பக்கம் அழகாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக ஆகிடுச்சு. மறக்காம நம்ம சேனல் பாய், தேங்க்யூ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன்.